எவ்வளோ ஸ்ட்ராங்காக வெல்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அடுத்த தடவை நம்ம இதை மாற்ற முடியாது. கம்ப்ளீட்டாக அந்த ஷாஃப்ட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இன்ஜின் ஓப்பன் பண்ணி இந்த சென்டர் ஷாஃப்ட்டை மாற்றினா தான் அடுத்து இதுக்கு முடிவே கிடைக்கும். இதை ஓரளவுக்கு தடுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் இது டிஃபால்ட்டாக அது நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை ஓரளவுக்கு நம்ம தடுக்க முடியும். எப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட் கரெக்டாக ஒரு வீக்காகிற டைமில் உடனே அதை மாற்றிட்டிங்கன்னா ரொம்ப வீக்காகி ஓட விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் அந்த ஷாஃப்ட்டுக்கு அடி வாங்கும். அதே போல் கொஞ்சம் லைட்டாக செயின் லூஸ் ஆகிட்டாலும் அதை கண்டுக்காமல் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறது, செயினை கரெக்ட் டைமில் லூப் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. இந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லைங்க, இந்த ஷாஃப்ட் வந்து நம்ம லாக் டைப்பில் மாட்டுறோம். இதை வந்து த்ரெட்டாக பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் நிற்கும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அது சக்ஸஸ் ஆனாலும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இதை லாக்காக இருக்கும்போது இது ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ நர்லிங் போயிட்டே இருக்குது. நட்டாக போட்டு கிருன்னு லாக் பண்ணும்போது, இப்போ எமஹாவில் லாக் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த மாதிரி லாக் பண்ணும்போது இது ப்ளே ஆகாது. கொஞ்சம் சீக்கிரம் இதை அரெஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கோம். லேத்தில் கொடுத்துருக்கேன். அது சக்ஸஸ் ஆனால் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். ஏன்னா இன்ஜின் ஓப்பன் பண்ணி ஷாஃப்ட் மாற்றுறது கொஞ்சம் பெரிய செலவு.